நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் தானங்க கிராமங்களில் நீங்களா இப்படி ஒரு நாடகத்தை போடுறீங்க. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னு பாருங்க, நாடு செழிக்குது, நல்ல மழையும் பெய்யுது, ஆனா பாடுபட்ட விவசாயி முன்னேறின பாடு இருக்கா? ஏன் சொல்றேன்னா, ஒரு விவசாயி பருவமழையை எதிர்பார்த்து தாங்க வயக்காட்டை உழுது நாத்தாங்க பாவி அதை பறிச்சு நடவு நட்டு பயிர் விளைய உரம் போட்டு பயிரை பாதுகாக்க வேலி போட்டு சமயம் பார்த்து அறுவடை செய்து நெல்லை களஞ்சேத்து கடைசியில கணக்கு பார்த்தா கோமணம் கூட மிஞ்சாது. அதனாலதான் அன்னைக்கே முன்னோர்கள் சொன்னாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு. சிந்திச்சு பாருங்க, வயக்காட்டை உழுது பரம்படிக்கிறவனுக்கு கூலி, உழுத வயக்காட்டுக்கு நாத்த பாவுறவனுக்கு கூலி, நாத்த பறிச்சு நடவு நட்ட கூலி, பயிர் விளைய உரவாங்கின கூலி, அந்த உரத்தை தூவுறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை பாதுகாக்க போட்ட வேலி, அந்த வேலியை அடைக்கிறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை அறுவடை செய்த கூலி, அறுவடை செய்த நெல்லை அளந்து போடுறவனுக்கு கூலி, நெல்லு முட்டைக்கு ஏத்து கூலி, இறக்கு கூலி. ஆனா இப்படியெல்லாம் பாடுபட்டு விளைஞ்ச நெல்லுக்கு விலை என்ற கூலி இருக்கா? இல்ல. சரி, நெல்லுக்கு விலைதான் இல்ல, பாதுகாப்புமாங்க இல்லாம போகும். தெரு ஓரமா வீதி வீதியா முளைச்சு போய் கிடக்குங்க. மனுஷ உயிர் வாழக்கூடிய உதவியா இருக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா மனுஷ உயிரை குடிக்கின்ற மது பாட்டிலுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு. மது பாட்டில் கெட்டு போக கூடாதுன்னு ஏசி அறைக்கு முன்னாடி 2 காவலாளி. நெல்லுக்கோ விவசாயிக்கோ இந்த கம்பத்தடியா சின்ன ஒத்தாளுதாங்க பாதுகாப்பு தரணும். ஏன்னா இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா உலக நாடே இல்லைங்க. நம்ம மானத்தை மறைக்க துணி கொடுக்கறது விவசாயி, நமக்கு தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயை கொடுக்கறது விவசாயி, நமக்கு சோறு போடுறவன் விவசாயி, இப்படி உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க கூறவிடும் தருபவன் விவசாயி. அப்பேற்பட்ட விவசாய பெருமகனை இனிவரு காலத்தையாவது நம்மெல்லாம் பெருமைப்படுத்தி பார்ப்போமுங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம ஆவியூர்ல ஒரு வேளாண்மை துறை சார்பாக கட்டிடம் கட்டி திறப்பு விழா வைக்கிறோம், அல்லது ஒரு ரைஸ் மில் திறப்பு விழா கூட வைக்கிறோம். திறப்பு விழாவுக்கு யாரங்க கூப்பிடுறோம்? என்ன பூரா பெக்கு பெக்குன்னு முழிக்கிறீங்க? யாரை கூப்பிடுறீங்க? வேளாண்மை துறை அமைச்சரையோ அல்லது ஒரு தொழில் அதிபரையோ தான் கூப்பிடுறீங்க. நான் கேட்கிறேன், வேளாண்மை செய்த விவசாயம் யாராச்சும் கூப்பிடுறீங்களா? இதை விடுங்க, ஒரு திறப்புலாவோ கல்யாணம் காது குத்து விளையாட்டு போட்டியிலேயோ ஒரு முக்கிய பிரமுகரையோ அல்லது அமைச்சரை தான் நீங்க கூப்பிடுறீங்க. நான் கேட்குறேங்க, திறப்புலாவுக்கோ தலைமை தாங்கிறதுக்கோ ஒரு விவசாயிக்கு தகுதியே இல்லையாங்க? சொல்லுங்க, தகுதியே இல்லையா? ஆகையினாலே அந்த விவசாய பெருமகனை போற்றி வணங்கும் விதமாக ஒரு பாடல். அதாவதுங்க, காற்றுள்ள போதே தூற்றுக்கோள் என்பது பழமொழி, வயதுள்ள போதே வாழ்ந்துக்கோள் என்பது புதுமொழி. அந்த புதுமொழிக்கேற்ப